இங்க செய்யற குறும்புத்தனத்தை பத்தி இல்ல அனாமிகா. அப்படின்னா என் குழந்தைங்க குறும்பெல்லாம் பண்றது இல்லையா? நல்லபடியா கிளாஸ் ரூம்ல உட்காந்து புத்தியோட படிக்கிறாங்களா? அடடா பசங்களா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பாயாசத்தை செஞ்சு கொடுக்கறேன், சந்தோஷமா சாப்பிடுங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு அனாமிகா சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியா பாயாசத்துக்கு ஞாபகம் போயிடுச்சு. மம்மி பாயாசம் சூப்பர், இன்னும் கொஞ்சம் கொடு மம்மி. எனக்கும் வேணும் அப்படின்னு சொன்னதும் பிரின்சிபலுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. ஏய் பசங்களா, கற்பனை உலகத்துல இருந்து இங்க வாங்க, இப்ப நீங்க ஸ்கூல்ல இருக்கீங்க. பிரின்சிபல் இப்படி கத்தின உடனேயே ஹரிஷும் பவ்யாவும் நிஜ உலகத்துக்கு வந்தாங்க. ஏய் பசங்களா, ஸ்கூல்ல நீங்க இவ்ளோ புத்தியா இருக்கீங்க, ஆனா வீட்லயே அவ்ளோ குறும்பு பண்றீங்க. எனக்கு ஒன்னும் புரியல மேடம், உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதா? உங்க பசங்களை பத்தி நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் முழுசா கேளுங்க அனாமிகா. சொல்லுங்க மேடம். உங்க